ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. யாரிடம் கூறியது? பேதுரு இயேசுவிடம். எலியாவை குறித்து இயேசு என்ன சொன்னார்? எலியா வந்தாயிற்று. இயேசு அதட்டியவுடன் புறப்பட்டு போனது எது? ஊமையும் செவிடுமான ஆவி. பூமியிலே எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது எது? இயேசுவின் வஸ்திரம். பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று யாரை குறித்து எழுதியிருக்கிறது? மனுஷகுமாரன். விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? கேட்டவர் யார்? இயேசு. சப்பானியாய் எதற்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும்? ஜீவனுக்குள். கண் இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? பிடுங்கிப் போட வேண்டும். சீஷர்கள் எதை குறித்து இயேசுவிடம் கேட்க பயந்தார்கள்? அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். 3 பேர்களுக்கு கூடாரம் போடுவோம் என்று பேதுருவால் கூறப்பட்டவர்கள் யார்? இயேசு, மோசே மற்றும் எலியா. எத்தனை கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு கூறினான்? 3. 2 கை உடையவனாய் நரகத்தில் போவதை பார்க்கிலும் எது நலமாயிருக்கும்? ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. கால் இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? தரித்துப் போட வேண்டும். உங்களுக்குள்ளே எது உடையவர்களாயிருங்கள்? உப்பு. ஊமையான ஆவியை துரத்தக்கூடாதிருந்தவர்கள் யார்? சீஷர்கள். எந்த மனுஷனும் எதினால் ஒப்பிடப்படுவான்? அக்கினி. யாரை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் அவனுக்கு செய்தார்கள்? எலியா. பேதுரு என்ன செய்ய விரும்பினான்? மூன்று கூடாரங்களை போட. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எதை கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று இயேசு கூறினார். ஒரு கலசம் தண்ணீர். நரகத்தில் அவியாமலிருப்பது எது? அக்கினி. எப்படிப்பட்ட மகனை கொண்டு வந்தேன் என்று கூட்டத்தில் இருந்தவன் இயேசுவிடம் கூறினான்? ஊமையான ஒரு ஆவி பிடித்த. யாரை கழுத்தில் எந்திரக்கல் கட்டி அவனை சமுத்திரத்தில் தள்ளுவது அவனுக்கு நலமாயிருக்கும்? இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன். இயேசுவின் வஸ்திரம் எதைப்போல வெண்மையாயிருந்தது? உறைந்த மழையைப் போல. எலியா முந்தி வரவேண்டுமென்று சொல்லுகிறவர்கள் யார்? வேதபாரகர். இயேசு அசுத்த ஆவியை எவ்வாறு துரத்தினார்? கட்டளையிட்டு அதட்டினார். சிறுபிள்ளைகளில் ஒன்றை இயேசுவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான்? இயேசுவை. எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாயிருக்க வேண்டியவன் யார்? முதல்வனாயிருக்க விரும்புகிறவன். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் எது வருவதைக் காணுமுன் மரணத்தை ருசிபார்ப்பதில்லை என்று இயேசு சொன்னார்.
தேவனுடைய ராஜ்யம். இயேசு யாரை எடுத்து சீஷர்கள் நடுவிலே நிறுத்தினார்? ஒரு சிறுபிள்ளை. இயேசு மறுரூபமானபோது இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? மோசேயும் எலியாவும். 6 நாளைக்குப் பின்பு இயேசு எவர்களை தனியே கூட்டிக்கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போனார்? பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். இயேசுவின் வஸ்திரம் எப்படி பிரகாசித்தது? வெண்மையாய். யார் முந்திவந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று இயேசு கூறினார்? எலியா. இயேசு எவர்களுக்கு முன்பாக மலையின் மேல் மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். ஊமையான ஆவி பிடிக்கும்போது அது அவனை என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். முதல்வனாக இருக்க விரும்புபவன் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் கடையானவனும் ஊழியக்காரனுமாக. இயேசு 3 சீஷரையும் நோக்கி, அவர்கள் கண்டவைகளை எதுவரை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்றார்? மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். ஒற்றை கண்ணனாய் எங்கே பிரவேசிப்பது நலமாயிருக்கும்? ஜீவனுக்குள். இயேசு என்ன சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணினார்? மனுஷகுமாரன் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். ஊமையான ஆவி பிடிக்கும்போது அது அவனை என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். யாருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை? கிறிஸ்துவினுடையவர்கள். எது சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரமுண்டாக்குவீர்கள்? உப்பு. நரகத்தில் சாவாமலிருப்பது எது? புழு. எந்த பலியும் எதினால் உப்பிடப்படும்? உப்பு. சீஷர்கள் 3 பேரும் சுற்றிலும் பார்த்தபோது யாரைத் தவிர ஒருவரையும் காணவில்லை. இயேசு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்குச் செவிகொடுங்கள். சத்தம் உண்டான இடம் எது? மேகம். எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டவன் யார்? ஊமையான ஆவி பிடித்தவனின் தகப்பன். ஊமையும் செவிடுமான ஆவி எப்படி புறப்பட்டு போனது? சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து. இயேசுவின் சீஷரோடு தர்க்கித்துக் கொண்டிருந்தவர்கள் யார்? வேதபாரகர். ஒருவரோடொருவர் எது உள்ளவர்களாயிருக்க வேண்டும்? சமாதானம். பிள்ளையின் தகப்பன் எது நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்? அவிசுவாசம். யாருக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கூறினார்? விசுவாசிக்கிறவன். இயேசு கையை பிடித்து தூக்கியவுடன் எழுந்திருந்தவன் யார்? ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்திருந்தவன். கை இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? தரித்துப் போட வேண்டும். பேதுரு ஏன் கூடாரங்களை போடுவோம் என்று கூறினான்? பயந்திருந்தபடியால்.
சீஷர்கள் வழியிலே எதை குறித்து தர்க்கம் பண்ணினார்கள்? தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று. இவ்வகை பிசாசு எவைகளினாலன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டுப் போகாது என்று இயேசு கூறினார். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான்? இயேசுவை அனுப்பினவரை. இயேசுவை பின்பற்றாமல் பிசாசுகளை துரத்தினவனை தடுத்தவர்கள் யார்? சீஷர்கள். இயேசுவின் நாமத்தினால் அற்புதஞ்செய்கிறவன் எளிதாய் இயேசுவை குறித்து என்ன சொல்ல மாட்டான்? தீங்கு. இயேசு போதகம் பண்ணி சொன்ன எந்த வார்த்தையை சீஷர்கள் அறியவில்லை? அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றியது. பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் மேல் நிழலிட்டது எது? ஒரு மேகம். ஊமையான ஆவி அவனை பிடிக்கும்போது அவன் செய்வது என்ன? நுரைதள்ளி பல்லைக் கடித்து சோர்ந்து போவான். பேதுரு இயேசுவை எவ்வாறு அழைத்தார்? ரபி. நமக்கு விரோதியாயிராதவன் நமக்கு எதில் இருக்கிறான்? பட்சத்தில் இருக்கிறான். ஊமையான ஆவி அவனை கொல்லும்படி அநேகந்தரம் அவனை எவைகளில் தள்ளினது? தீயிலும் தண்ணீரிலும். ஊமையான ஆவி அவனுக்கு எவ்வளவு காலமாக இருந்தது? சிறுவயது முதற்கொண்டே. ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போனபோது அவன் எப்படி கிடந்தான்? செத்தவன் போல்.